ஆம்கோல் அளவை வச்சு கை சுற்றளவு எப்படி வெட்டணும்னு தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் கை வளைவு வளைச்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து அளந்து பார்த்தோம்னா 4.75 இருக்குது. இதில் 4.75 இருக்குதுன்னாக்கா எப்பயுமே என்ன பண்ணணும், இந்த இடத்துலேருந்து நம்ம கை வளைவு வளைச்சி வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து அளந்து பார்த்தோம்னா என்ன அளவு வருதோ அதை விட 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் கை சுற்றளவு வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வச்சோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் கை சுற்றளவு நமக்கு. கைக்கு துணி இப்படி நாளாக மடித்து போட்டுடணும். நாளாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கை சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, இந்த இடத்துல இப்படி இருக்குது இல்லை, இந்த ஆம்கோல் நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, இந்த இடத்துல இருந்து இது நேராக உள்ள இடத்த இப்படி எடுத்துக்கணும். கிராஸாக உள்ளது எடுக்கக்கூடாது. இப்படி நேராக உள்ள இடத்துல தான் எப்பயுமே கை சுற்றளவு எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்கல்ல, மார்க் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியணுமேன்றதுனால நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படியே பிடிச்சா போதும். இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி வச்சோம்னா இதோட கை சுற்றளவு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 1 இன்ச்சு நமக்கு தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எப்பயுமே விடுவோம், அதை மாதிரி விட்டுடணும். இதுலேருந்து 7.25 வச்சுருக்கிறோம்ல, ஆம்கோல் நம்ம 4.75 வச்சுருந்தோம். 4.75 ப்ளஸ் 2.5 7.25 வந்துருக்குது. 1 இன்ச் தையலுக்காக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். இதுவே இப்போ பஃப் கை வெட்டணும் அப்படின்னா ஆம்கோல் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோமோ, இப்போ ஒரு 5 இன்ச்சு வைக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ 5 + 5 10 இன்ச்சு. அப்போ சுற்றளவு நம்ம என்ன பண்ணணும், 4ஆக மடித்து போட்டுட்டு இதிலேருந்து 10 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் தைக்கிறதுக்கு முன்னாடியே கை சுற்றளவு கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாக்கெட் வெட்டணும். ஏன்னா அப்புறம் பத்தாமல் போயிடும் சமயத்தில். இப்போ இப்படி இருக்குது இல்லை, இந்த மாதிரி வச்சோம்னா இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது. இல்லைன்னா 1.5 இன்ச்சு இருக்கணும், 1.5 இன்ச் அளவு இருக்கணும். இல்லைன்னா இந்த அளவு இருந்தால் கூட தச்சிடலாம். இந்த மாதிரி இருந்ததுனாக்கா தச்சு முடிச்சிடலாம். நம்ம அளந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்தது வேறு இன்னொரு பீஸை வச்சு காமிக்கிறேன், அதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஜாக்கெட்டு அதை விட கொஞ்சம் பெரிய ஜாக்கெட்டு. இது எப்படின்னா, இதை எடுத்து இப்படி இது வைக்கிறோம். இப்படி வச்சு பார்த்தோம்னா இதோட முடிஞ்சிடுச்சு. இதை விட கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த ஜாக்கெட்டு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பீஸில் இப்படி கொஞ்சோண்டு நவுத்திக்கலாம். இப்படி நவுத்திட்டு இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சோம்னா இப்போ இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம வெட்டுறதில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எடுத்து இந்த 2 பீஸுக்கு மட்டும் பீஸ் கொடுத்துட்டோம்னா போதும். பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கை உயரம், அதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து கை ஷேப்லாம் வச்சுட்டு வரைஞ்சி வெட்டிடலாம். இதில் கை உயரம் கை சுற்றளவு வச்சுட்டேன். இதிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த 3.5க்கு கிராஸாக அப்படி கோடு போட்டுக்கணும். கை வரைகிற மெத்தடுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இதிலேருந்து இப்படி போய் கரெக்டாக இந்த கோட்டிலேருந்து இப்படி போயிடணும். கோட்டுக்கு கீழே இந்த இடத்துலலாம் இப்படி எடுத்தோம்னா தச்சு போட்டதுக்கப்புறம் இந்த இடம் இப்படி லேசாக லூஸாக இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். ஜாக்கெட்டில் போட்டோம்னா இந்த ரவுண்டு கரெக்டாக இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆகும். அதனால் இப்படி கொண்டு வந்து இந்த கோட்டிலே கொண்டு வந்து இப்படி முடிச்சிடணும். இந்த இடத்துல இருந்து கை ஷேப் 3 வச்சுங்க. இதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா அப்போ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சின்னதாகிடும். இந்த இடம் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சுதுன்னும் போது இங்கே பெருசாக இருக்கும், இந்த இடம் மட்டும் சுருண்டுட்டு இருக்கும். இந்த இடத்துல துணிலாம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல சுருண்ட மாதிரி ஆகும். அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அந்த மிஸ்டேக்லாம் அதில் கையில் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லை என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.